வெல்கம் டு கிளாசிக் ஹை செகண்டரி ஸ்கூல். இப்போ எல்லாம் +2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ ஃபைனல் ரிவிஷன் வந்திருப்போம். ஸோ இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப மேக்ஸ் வந்து எனக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்னால் மேக்ஸே வந்து பாஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் அப்போ வந்து பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த வீடியோவா சார் அப்படின்னா கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் இல்லை ஒரு சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாஸே பண்ணாத ஸ்டூடெண்ட் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ கண்டிப்பாக உங்களால் செக்யூர் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம் பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா +2ல் இருக்கக்கூடிய டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பாஸே பண்ணாத ஸ்டூடெண்ட் வந்து இந்த டிஸ்க்ரீட் மேக்ஸை படித்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சாப்டரை வந்து நம்ம தரவாக படிக்கணும். சரியா? இந்த டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரூத் டேபிள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த ட்ரூத் டேபிள்லேருந்து மேக்ஸிமம் பப்ளிக்கில் வந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ வரதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நான் பாஸே என்னால் பண்ண முடியாது சார், எனக்கு மேக்ஸே வர மாட்டேங்குது சார், நான் என்னென்னா பண்ணாலும் என்னால் டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன்லாம் படிக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த நான் இங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஷார்ட்கட் இந்த ட்ரூத் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. சரியா? அதே மாதிரி அப்புறம் சார் நாங்கள் டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் சார், நாங்கள் கண்டிப்பாக சென்டம் வாங்க போகிறோம் அப்படின்னா அப்புறம் எங்களுக்கு எந்த சார் எதுக்காக சார் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா, நம்ம சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சாப்டரை நம்ம ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். இந்த ட்ரூத் டேபிள் தானே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போவோம். பட் அங்கே கடைசியில் போய் பார்க்குறப்ப எக்ஸாம் ஹாலில் போகிறப்ப இதில் போய் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தாலும் இந்த நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ட்ரூத் டேபிளை கொஞ்சம் கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வேல்யூஸ் எல்லாம் போகிறப்ப பார்க்குறப்ப தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா எக்ஸாம் எழுதியிருப்பான், மேக்ஸிமம் 90 to 95 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பான். கடைசியில் ஃபைனலாக பார்க்குறப்ப இந்த ட்ரூத் டேபிளில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அப்படி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கோ 2 மார்க்கோ மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாத்தையுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பேர் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ட்ரூத் டேபிளில் நம்ம இந்த Pனா என்ன Qனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லல, ஏன்னா இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் இதில் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஜஸ்ட் இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ இதில் PQ அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து நம்ம 2 காலம் வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து கொஷின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம 2 காலம் கண்டிப்பாக PQ அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதில் எப்படி சார் அப்படின்னா, இதை காமனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. PQ அப்படின்னா ஃபஸ்ட் Pங்கிற காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு 2 ட்ரூ அப்புறம் 2 ஃபால்ஸ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. Qவில் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஒரு ட்ரூ ஃபால்ஸு ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த ஆர்டரை எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணாதீங்க அப்படின்னா மாற்றாதீங்க. இது பாருங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இதில் எந்த அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ எதுவும் வராது. எனக்கு மேக்ஸே தெரியாது அப்படிங்கிறவங்க இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த சம்மை வந்து உங்களால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரியா? இதில் பாருங்கள் சார், இதில் P இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க VQ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து என் கிளாஸில் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா, இந்த இடத்துல சிம்பிளுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கிலீஷில் எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா வின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணுவோம். என்னுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரதராஜன் அப்படின்னு அர்த்தம். நான் கிளாஸில் எப்படி என் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னா V ஃபார் வரதராஜன் அப்படின்னு சொல்லுவேன் நான். வரதராஜன் அப்படின்னா யார் அப்படின்னா உண்மையானவர், நேர்மையானவர், ட்ரூ ஆனவர் அப்படின்னு சொல்லுவேன் நான். சரியா? அப்போ V ஃபார் வரதராஜங்கிறது நீங்களும் இங்கே ஞாபகம் வச்சுங்க. அப்போ என்ன அப்படின்னா இதுக்கு எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா, V ஃபார் வரதராஜன் அப்படின்னா உண்மையானவர் நேர்மையானவர்னா ட்ரூ அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறீங்க, இது 2ஐயும் கம்பேர் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணுறப்ப Pயையும் Qயையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த ஆன்சர் எழுதணும். அப்போ பார்க்குறப்ப இந்த 2ல் ஒரு ட்ரூ வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரூன்னு எழுதிடலாம். ஏன்னா V ஃபார் வரதராஜன் அப்படின்னா ஒரு ட்ரூ வந்தாலே இந்த ஆன்சரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரூன்னு போட்டுக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு ட்ரூ வந்திருக்கு, இங்கேயும் ட்ரூ வந்திருக்கு. ஸோ ஆன்சர் நீங்கள் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா ட்ரூன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்க்குறீங்க, இங்கேயும் ட்ரூ வந்திருக்கு, ஃபால்ஸ் வந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரூ போட்டுக்கலாம். ஏன்னா V ஃபார் வரதராஜன் அப்படிங்கிறனால. அடுத்து இங்கே ஃபால்ஸ் இருக்குது, இங்கே ட்ரூ இருக்குது. இந்த 2ல் ஒரு ட்ரூ வந்ததுனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ட்ரூ போட்டுக்கலாம். இங்கே பார்க்குறீங்க ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா ட்ரூ வராதனால நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ட்ரூ வந்து போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபால்ஸ் போட்டுக்கிறோம். ஓகேவாப்பா? அடுத்து நெக்ஸ்ட், இப்போ இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? அப்போ Vனா V ஃபார் வரதராஜன், ஒரு ட்ரூ வந்தால் ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அடுத்து இந்த இடத்துக்கு வரீங்க. இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா V வரல, அது எப்படி வந்திருக்கு அப்படின்னா ரெசிப்ரோக்கெலாம் வந்திருக்கு, தலைகீழாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ Vனா தான் வரதராஜன். அப்போ இந்த இடத்துல வரதராஜன் வரல அப்படின்னா அப்போ அந்த இடத்துல உண்மையானவர் கிடையாது அப்படின்னு
அர்த்தம். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ ஒரு ஃபால்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபால்ஸ் போட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்க்குறீங்க, இதில் பார்க்குறீங்க ஃபால்ஸே வரல, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ட்ரூ போட்டுக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது வி ஃபார் வரதராஜன்னா ஒரு ட்ரூ வந்தால் ட்ரூ சார். இங்கே வி வராதனால ஒரு ஃபால்ஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபால்ஸ் போடணும். சரியா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால்ஸே வரல, அதனால் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ட்ரூ போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரூ இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ் வந்தனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபால்ஸ் போட்டோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதனால் ஃபால்ஸ் போட்டோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப ஃபால்ஸ் இருக்கனால இங்கே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபால்ஸ் போட்டாச்சு சார். இது ஒரு ரூல். ஸோ மொத்தம் 2 ரூல் சொல்லிட்டேன். பார்த்துக்கிறீங்க, வீணா ஒரு ட்ரூ வந்தால் ட்ரூ சார். இதுனா இந்த சிம்பிள் வந்தால் ஒரு ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ். ஃபால்ஸ் வரல அப்படின்னா நம்ம ட்ரூ போட்டுக்கிறோம். இது 2வது ரூல் சார். அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா P implies Q அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கெமிஸ்ட்ரியில் வரும் பார்த்தீங்களா ஈக்குவேஷன் சிம்பிளில், அது மாதிரி P implies Q அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு நான் என்ன ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பப்ளிக் எக்ஸாம் நம்ம எழுதுறோம். பப்ளிக் எக்ஸாம் எழுதுறப்ப நமக்கு கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுப்பாங்க. அதில் ஒரு 25th கொஸ்டின் ஒன்று இருக்குது உங்களுக்கு. 25th கொஸ்டின் ஆக்சுவலாக என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மார்க் கொஸ்டினாக இருக்கலாம்னு வச்சுங்க. அப்போ அந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த 25th கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் எழுதுறீங்க. கொஸ்டின் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் அந்த 25th கொஸ்டின் கரெக்டாக இருக்குது, நீங்கள் அதுக்கு ஆன்சர் எழுதுறீங்க. ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்னா அதுக்கு 2 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. சரியா? கொஸ்டின் கரெக்டாக இருக்குது, நீங்கள் எழுதுன ஆன்சரும் கரெக்டாக இருக்குது, அப்போ மார்க் வந்துடும். ஒருவேளை கொஸ்டின் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் தப்பாக எழுதிருக்கீங்க, அப்போ மார்க் வருமா சார் அப்படின்னா மார்க் வராது. சரியா? ஒருவேளை கொஸ்டின் பேப்பரில் கொடுத்தப்பயே அந்த 25th கொஸ்டின் வந்து தப்பாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. பப்ளிக்கில் அந்த 25th கொஸ்டின் தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே அதுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மார்க் கொடுத்துருவாங்க. மியர் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் 25 அப்படின்னு போட்டு நீங்கள் ஏதாவது எழுதியிருந்தாலே அது கொஸ்டின் தப்பு அப்படிங்கிறனால என்ன ஆகிடும் அப்படின்னா அதுக்கு மியர் அட்டெம்ப்ட் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா மார்க் வந்துடும். இந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல நான் யூஸ் படுத்த போகிறேன். பாருங்கள், P implies Q அப்படின்னா Pனா இது வந்து கொஸ்டின் பேப்பர் சார், உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின், இது வந்து உங்களுடைய ஆன்சர். இப்போ நான் சொன்ன கான்செப்டை ஞாபகம் வச்சுங்க. இது கொஸ்டின் வந்து கரெக்டாக இருக்குது. அந்த கொஸ்டினில் கொடுத்த கொஸ்டின் வந்து உங்கள் பப்ளிக்கில் கொடுத்த கொஸ்டினில் இந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்குது, நீங்கள் எழுதின ஆன்சரும் கரெக்டாக இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா மார்க் வந்துடும். அதனால் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ட்ரூ போட்டிருக்கோம். சரியா? அடுத்தது கொஸ்டின் கரெக்டாக இருக்குது, பட் நீங்கள் எழுதின ஆன்சர் தப்பு சார். அப்போ மார்க் வருமா? மார்க் கண்டிப்பாக வராது. அதனால் இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபால்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பார்க்குறீங்க, இந்த கொஸ்டின் பேப்பரில் கொடுத்த கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது, தப்பாக பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மியர் அட்டெம்ப்ட் கொடுத்துருவாங்க. அப்போ இங்கே கொஸ்டின் தப்புனாலே நீங்கள் அதை கரெக்டாக எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் வந்துடும். அந்த கொஸ்டின் பேப்பரில் கொடுத்த கொஸ்டின் தப்பாக இருக்குது, நீங்கள் தப்பாக எழுதியிருந்தாலும் உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா மார்க் வந்துடும். அதனால் இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்னா ட்ரூ வந்துடும். ஸோ இது ஒரு மெத்தட். புரியுதுங்களா? இது ஒரு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அடுத்து நெக்ஸ்ட் P double implies Q. இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவை வந்து ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறீங்க, ஃபால்ஸை வந்து மைனஸ்ன்னு வச்சுக்கிறீங்க. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கான்செப்டை நம்ம யூஸ் படுத்திக்க போகிறோம். இதுக்கு இதான் க்ளூ. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், இங்கே ட்ரூனா ப்ளஸ் சார், இதுவும் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வந்துடும் அப்படின்னா ப்ளஸ் வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இவ்வளோ தான். இதுதான் சார் இந்த 4 ரூல் தான். இந்த 4 ரூலை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஒரு 5 மார்க்கோ 3 மார்க்கோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எழுதிடலாம். இது கடைசியாக என்ன சார் போட்டிருக்கீங்க அப்படின்னா நெகேஷன் P அப்படின்னா ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம ட்ரூன்னு சொன்னோம்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக ஃபால்ஸ்னு சொல்லணும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதை என்னவா சொல்லணும் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லணும். அது பாருங்கள், இங்கே ட்ரூ இருக்குது, இங்கே ஃபால்ஸு, இங்கே ட்ரூ இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது, இங்கே ஃபால்ஸ் இருக்குது சார், இங்கே ட்ரூ இருக்குது, இங்கே ஃபால்ஸ்னா ட்ரூ. இவ்வளோ தான் சார் ரூல். ஸோ இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிம்பிளாக ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன். ஸோ வீணா என்னோட பேரை ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் வரதராஜன் அப்படின்ட்டு. ஸோ ட்ரூ வந்தால் ட்ரூ, அப்போ ஒரு ட்ரூ வந்தனால ட்ரூ, இங்கே ட்ரூ வந்தனால ட்ரூ வந்தனால ட்ரூ, இங்கே ட்ரூவே வரல அதனால் ஃபால்ஸு. இந்த இடத்துல பார்க்குறப்ப இந்த சிம்பிள் ரெசிப்ரோக்கலாக வந்திருக்குன்னா ஒரு ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸு. ஸோ இங்கே ஃபால்ஸே வரனால ட்ரூ போட்டிருக்கோம், இங்கே ஃபால்ஸ் வந்தனால ஃபால்ஸ் போட்டாச்சு. இந்த P implies Qக்கு வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஸோ கொஸ்டின் கரெக்டாக இருக்குது, நீங்கள் எழுதுனது கரெக்டாக இருக்குது அப்படின்னா மார்க் வரும். கொஸ்டின் கரெக்டாக இருக்குது, நீங்கள் எழுதுனது தப்பாக இருந்தால் மார்க் வராது. அந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த P double implies Qக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூனா ப்ளஸ்ஸு, ஃபால்ஸ்னா மைனஸ். இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுங்க சார். இந்த ஐடியா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போகிறப்ப மறக்கவே மறக்காது. ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லா சமயம் போட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது நார்மலாக வெறும் கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரூத் டேபிள் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க சார். இதுக்கு வந்து நம்ம ட்ரூத் டேபிள் ஃப்ரேம் பண்ணணும். இது எப்படி ட்ரூத் டேபிள் எழுதுறது அப்படிங்கிறது நமக்கு மெயினாக தெரியணும். அந்த ரூலை மட்டும் தெரிஞ்சால் போதுமா சார் அப்படின்னா பத்தாது. அது எப்படி அதுக்கு காலம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமானது என்ன சார் அப்படின்னா இதில் பாருங்கள் Pன்னு ஒன்று வந்திருக்கு, Qன்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ 2 தான் வந்திருக்கு. அப்போ நீங்கள் எத்தனை ரோஸ் எழுதுனா போதும் அப்படின்னா 4 ரோஸ் எழுதுனா போதும். சரியா? P Q இது காமனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த ஆர்டரை மாற்றாதீங்க. ஏன்னா நமக்கு ஆன்சர் கீழே பப்ளிக்கில் கீ செட் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆர்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதை வந்து
வந்து கரெக்டாக எழுதிங்க. ஃபஸ்ட்டு 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், கியூவில் பார்க்குறப்ப ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் இதை நோட் பண்ணிக்கிறீங்க. இப்போ எப்படி சார் இதுக்கு காலம் கிரியேட் பண்ணுறது அது தெரியணும். வெறும் ட்ரூத் டேபிள் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது, இந்த காலம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு தனியாக ஒரு காலம் கிரியேட் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, பி வி போட்டு கியூ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நெகேஷன் கியூ அப்படின்னு இருக்குது. ஸோ நெகேஷன் கியூ இது வரைக்கும் நமக்கு தெரியாது, அதனால் இதுக்கு ஒரு காலம் புதுசாக நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஆன்சர் வந்து நமக்கு கடைசி காலத்தில் இருக்கணும். அந்த கொஸ்டின் வந்து கடைசி காலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ பாருங்க, பி வி கியூ அப்படின்னு வந்திருக்கு. நான் முன்னாடியே உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். வி அப்படின்னா வரதராஜன், ஒரு ட்ரூ வந்தால் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்தனால ட்ரூ போட்டாச்சு, இங்கே ஒரு ட்ரூ வந்தனால ட்ரூ போட்டிருக்கோம், ட்ரூ வந்தனால ட்ரூ போட்டிருக்கோம், இங்கே ட்ரூவே வரல அதனால் ஃபால்ஸ் போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு நெகேஷன் கியூ. நெகேஷன் கியூனா கியூவோட ஆப்போசிட். ட்ரூ வந்திருக்கா ஃபால்ஸு, ஃபால்ஸ் வந்திருக்கு ட்ரூ, ட்ரூ வந்திருக்கு ஃபால்ஸ், ஃபால்ஸ் வந்திருக்கு ட்ரூ போட்டாச்சு. இதை கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் நம்ம கொடுத்துறோம். இப்போ பாருங்க, எகைன் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்ப பிட்வீனில் யார் சிம்பிள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி சிம்பிள் வந்திருக்கு. அப்போ வீணா நான், ஒரு ட்ரூ வந்தால் ட்ரூ. அப்போ பார்க்குறீங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஒரு ட்ரூ வந்துருச்சு சார், ட்ரூ, இதுலேயும் ஒரு ட்ரூ வந்துருச்சு ட்ரூ, இதுலேயும் ஒரு ட்ரூ வந்துருச்சு ட்ரூ, இதுலேயும் ஒரு ட்ரூ வந்துருச்சு ட்ரூ. இவ்வளோ தான் சார் கொஸ்டின். இது எழுதினா உங்களுக்கு 3 மார்க் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை ஒரு அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ எதுவுமே வரல, டிஃபரன்ஷியேஷன் வரல, இன்டகிரேஷன் எதுவுமே வரல. ஸோ ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த ட்ரூத் டேபிள் நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகே சார். நெக்ஸ்ட் இதை மட்டும் போட்டால் பார்த்தாங்க சார். அடுத்த நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக் இதில் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா கொஸ்டினில் வந்து ட்ரூத் டேபிள் மட்டும் ஃப்ரேம் பண்ண சொன்னா நம்ம முன்னாடி போட்டதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த கொஸ்டினில் ட்ரூத் டேபிளில் எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று கேட்பாங்க. என்ன அப்படின்னா அந்த கொஸ்டினில் கொடுத்துட்டு அந்த ட்ரூத் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாலஜியா இல்லை கான்ட்ரடிக்ஷனா இல்லை கண்டின்ஜென்சியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஃபைனலாக கண்டிப்பாக கன்க்ளூஷன் கொடுக்கணும். அது கொடுக்காம விட்டோம்னா நமக்கு ஒரு மார்க் மிஸ் ஆகிடும். அது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்க, டாட்டாலஜினா நம்ம ட்ரூத் டேபிள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம ட்ரூத் டேபிள் போட்டிருப்போம். அதில் ஃபைனல் ஆன்சரை பார்க்கணும். இப்போ கடைசியாக போட்ட ஆன்சரில் பார்க்கணும். அந்த ஃபைனல் ஆன்சரில் பார்க்குறப்ப இந்த லாஸ்ட் காலம் ஃபுல்லாகவே டீயா இருக்கு சார் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா டாட்டாலஜி அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை சார் அந்த லாஸ்ட் காலத்தில் எல்லாமே ஃபால்ஸாக வந்திருக்கு சார் அப்படின்னா அதை என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை சார் அதில் ட்ரூவும் வந்திருக்கு ஃபால்ஸும் கலந்து வந்திருக்கு சார் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கண்டின்ஜென்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 வேர்டு இருக்குது. அதை கரெக்டாக ஞாபகம், இது கொஸ்டின்லேயே அந்த வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. கொஸ்டின்லேயே வந்து டாட்டாலஜியா கான்ட்ரடிக்ஷனா கண்டின்ஜென்சி அப்படின்னு இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கொஸ்டினை பார்த்தே அந்த வேர்டை எழுதிக்கலாம். அதை நம்ம மனப்பாடம்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த லாஸ்ட் காலம் ஃபுல்லாக டீன்னு வந்திருக்குன்னா டாட்டாலஜி, எல்லாமே ஃபால்ஸாக வந்துச்சுன்னா கான்ட்ரடிக்ஷன், எல்லாமே ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னு கலந்து வந்துச்சு அப்படின்னா அது பேர் கண்டின்ஜென்சி. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது கொஸ்டினில் வெறும் ட்ரூத் டேபிள்னு கேட்கல. ஆனால் கொஸ்டின் நல்லா படிங்க. வெறும் ட்ரூத் டேபிள்னு கேட்டாங்கன்னா ட்ரூத் டேபிள் மட்டும் ஃப்ரேம் பண்ணால் போதும். இல்லை அவன் வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா டாட்டாலஜியா கான்ட்ரடிக்ஷனா கண்டின்ஜென்சியா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க சார், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் பாருங்கள், பி வந்திருக்கு கியூ வந்திருக்கு. ஸோ 2 மட்டும் தான் வந்திருக்கு சார். அப்போ எத்தனை ரோ போதும் அப்படின்னா 4 ரோ போதும். ஸோ PQ நம்ம எப்பொழுதும் சொன்ன மாதிரி காமனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதுக்கு காலம் கிரியேட் பண்ணணும், அது கரெக்டாக போடணும். எந்தெல்லாம் ப்ராக்கெட் இருக்கோ அதுக்கு தனி காலம். இப்போ P இந்த சிம்பிள் போட்டு Q போட்டிருக்காங்களா சார், இங்கே எழுதிக்கணும். இங்கே PVQன்னு போட்டிருக்காங்களா, அதுக்கு ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு நெகேஷனுக்கு ஒரு காலம். அப்போ ரெண்டையும் ஃபைனலாக கன்க்ளூஷன் பண்ணி கடைசியாக ஒரு ஆன்சர் கொடுத்துறோம். ஏன்னா இந்த காலம் கிரியேட் பண்ணால் தான் நமக்கு சம் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால் இதில் வந்து எந்த டவுட்டும் வரக்கூடாது. இது கொஸ்டினை பார்த்தே நம்ம இந்த காலத்தை கிரியேட் பண்ணிக்கலாம். இதுலேயும் எதுவும் கஷ்டம் கிடையாது. இப்போ பார்க்குறீங்க, P இருக்கு, Q இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப இந்த P வந்து இந்த V வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கலாக வந்திருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது இங்கே V வந்தால் தான் நான் இங்கே நான் வராதனால அப்போ எல்லாமே என்னவாக இருப்பாங்க அப்படின்னா ஃபால்ஸாக இருப்பாங்க. அப்போ ஒரு ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸு. இப்போ இதில் ஃபால்ஸே வரல, ட்ரூ ஃபால்ஸு, ஃபால்ஸ் வந்துருச்சு. இதில் ஒரு ஃபால்ஸ் வந்தனால ஃபால்ஸு, இதுலேயும் ஃபால்ஸ் வந்தனால ஃபால்ஸ். இங்கே அடுத்து V வந்துருச்சு. அப்போ வீணா நான், ஒரு ட்ரூ வந்தால் ட்ரூ. அப்போ பார்க்குறீங்க, ட்ரூ வந்திருக்கு, ஒரு ட்ரூ எழுதிட்டோம். ட்ரூ வந்திருக்கு, ட்ரூ, இதில் ட்ரூ, இதில் ட்ரூ வரல, ஃபால்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது இதுக்கு நெகேஷன் ஆஃப் P ஜாயின் Q. அப்போ இதில் என்ன சார் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக எழுதணும். ட்ரூ வந்தால் ஃபால்ஸு, ட்ரூ வந்தால் ஃபால்ஸு, ட்ரூ வந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ. தட்ஸ் ஆல். அடுத்து நெக்ஸ்ட் ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம். என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டேர்மையும் கம்பைன் பண்ணி கடைசியாக நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுக்கணும். அப்போ இதுக்கும் இந்த விங்கிற சிம்பிளை ரெசிப்ரோக்கல் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதையும் கம்பேர் பண்ணால் இங்கே ட்ரூ வந்திருக்கு சார், இங்கே ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ பிட்வீனில் என்ன சிம்பிள் வந்திருக்கு அப்படின்னா அந்த V வந்து ரெசிப்ரோக்கலாக வந்திருக்கு. அப்போ நான் வரல அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸு, இதில் ஒரு ஃபால்ஸ் வந்தனால ஆன்சர் வந்து ஃபால்ஸ் போட்டோம். அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறீங்க. இங்கேயும் ஃபால்ஸ் வந்துருச்சு, இங்கேயும் ஃபால்ஸ் வந்தனால ஒரு ஃபால்ஸ் வந்தாலே ஃபால்ஸ் போட சொல்லியிருக்கோம், ஃபால்ஸ் போட்டாச்சு. இதுலேயும் பார்க்குறப்ப இங்கே ஃபால்ஸ் வந்திருக்கு சார், இங்கேயும் ஃபால்ஸ் வந்திருக்கு, அதனால் ஒரு ஃபால்ஸ் போட்டுக்கலாம். இங்கேயும் ஒரு ஃபால்ஸ் வந்ததுனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே ஃபால்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் சார் ஃபைனல் கன்க்ளூஷன். இப்போ நம்ம நார்மலாக வெறும் ட்ரூத் டேபிள் மட்டும் கேட்டால்
இதோட நம்ம முடிச்சிடலாம். பட் கொஸ்டினை நல்லா படிங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா டாட்டாலஜியா, கான்ட்ரடிக்ஷனா, கண்டின்ஜென்சியான்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு அந்த ரூல் கொடுத்துருக்கேன். என்ன ரூல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த ட்ரூத் டேபிளில் எல்லாமே ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா கான்ட்ரடிக்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பார்க்குறீங்க இங்கே. ஸோ எல்லாமே பாருங்கள், இந்த ஃபைனல் ஆன்சர் எல்லாமே என்னவா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஆனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிற வேர்டை நம்ம எடுத்து எழுதணும். இதில் தான் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம். இந்த சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூத் டேபிளில் எழுதியிருப்பாங்க. பட் ஃபைனலாக எழுதுறப்ப இந்த கான்ட்ரடிக்ஷன்ங்கிற வேர்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா ட்ரூத் டேபிளுக்கு 5 மார்க் அப்படின்னா இந்த டேபிளுக்கு 4 மார்க் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த கான்ட்ரடிக்ஷன்ங்கிற வேர்டு நீங்கள் எழுதாமல் விட்டுட்டீங்கன்னா 1 மார்க் மிஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் நிறைய பேருக்கு சென்டம் வந்து மிஸ் ஆகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்லாம் இது ஈஸி தான், டாட்டாலஜிங்கிறது ஈஸி, இந்த ட்ரூத் டேபிள் தானே ஈஸியாக நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் எழுதிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போவோம். பட் இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவோம். அதனால் இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து எழுதியாகணும். இதுக்கு 1 மார்க் கீழே இருக்குது. அதனால் இதை எழுதினா தான் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி அடுத்து அதே மாதிரி இன்னொரு டேபிள் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா P implies Q, double implies negation P implies Q அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. இதுலேயே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க டாட்டாலஜியா, கான்ட்ரடிக்ஷனா, கண்டின்ஜென்சியான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு டேபிள் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். PQ காமனாக போட்டிருக்கோம். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு ஒரு காலம், அப்புறம் இங்கே நெகேஷன் P தெரியாது, அதனால் இதுக்கு ஒரு காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதுக்கு ஒரு காலம். அப்போ ஃபைனலாக ரெண்டையும் கன்க்ளூஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேபிள் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாமே இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ புதுசாக ஏன்னா ஒவ்வொரு சம்லையுமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா சிம்பிளுமே வர மாதிரி தான் உங்களுக்கு சம்மே கொடுத்துருக்கேன். நமக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இந்த சம்மில் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்குறீங்க இங்கே இம்ப்ளை சிம்பிள் வந்துருச்சு. அப்போ இம்ப்ளைஸ்க்கு நான் உங்களுக்கு என்ன ஒரு ரூல் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வி வந்தால் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், தலையிலாக வந்தால் அப்போ நான் வரமாட்டேன். அடுத்து இம்ப்ளை சிம்பிள் வந்தால் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இப்போ பார்க்குறீங்க கொஸ்டின் இருக்குது, இது ஆன்சர். கொஸ்டினும் கரெக்டாக இருக்குது, ஆன்சரும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ மார்க் வந்துடும். அதனால் ட்ரூ போட்டுரும். கொஸ்டின் கரெக்டாக இருக்குது, பட் நீங்கள் எழுதுன ஆன்சர் தப்பாக இருக்குது. அப்போ மார்க் வருமா? வராது. அதனால் ஃபால்ஸு. அடுத்தது கொஸ்டினே தப்பு. கொஸ்டின் தப்புனாலே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா மார்க் வந்துடும். ஆனால் இங்கே ட்ரூ போட்டுடலாம், இங்கே கொஸ்டினே தப்புனாலும் மார்க் போட்டுடலாம். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். கொஸ்டின் தப்பாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக தான் எழுதிருக்கீங்க. எப்படியா இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதில் ட்ரூ வந்துருச்சு. சார் கொஸ்டின் தப்பாக இருக்குது, நான் எக்ஸாம்லேயே தப்பாகவே எழுதிட்டேன் சார் அப்படின்னாலுமே அது மீறட்டம்னால என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படி உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதில் ட்ரூ வந்துருச்சு. தட்ஸ் ஆல். அடுத்து நெகேஷன் P. நெகேஷன் Pனா உங்களுக்கு தெரியும், இதனுடைய ஆப்போசிட் எழுதிக்கலாம். அடுத்து நெகேஷன் P இம்ப்ளைஸ் Q. இங்கே தான் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நெகேஷன் P இருக்குது, இம்ப்ளைஸ் Q அப்படின்னு இருக்குன்னா நெகேஷன் P தான் நீங்கள் கொஸ்டினாக வச்சுக்கணும், Q தான் நீங்கள் ஆன்சராக வச்சுக்கணும். ஏன்னா இதுலேருந்து இதை நீங்கள் பார்த்துடக்கூடாது. இதில் எது ஃபஸ்ட்டு வந்திருக்கோ அதான் கொஸ்டின், ரெண்டாவதாக வந்தது ஆன்சர். அப்போ நெகேஷன் P. இப்போ இதை வந்து நீங்கள் கொஸ்டினாக எடுத்துக்கணும், இதை வந்து நீங்கள் ஆன்சராக பார்க்கணும். இப்போ பாருங்கள், கொஸ்டின் தப்பாக இருக்குது, பட் கொஸ்டின் தப்புனால உங்களுக்கு என்ன வந்துடும், மார்க் வந்துடும். அதனால் இங்கே ட்ரூ வந்துடுது. இங்கே கொஸ்டின் தப்பு, கொஸ்டின் தப்புனால மீற அட்டெம்ப்ட், மார்க் வந்துடும். ட்ரூ. கொஸ்டினும் கரெக்டு, நீங்கள் எழுதுனது கரெக்டு, மார்க் வந்துடும். ட்ரூ. கொஸ்டின் கரெக்டு, பட் நீங்கள் எழுதுனது தப்பு, இப்போ மார்க் வராது. ஃபால்ஸ். ஸோ இந்த ரூலை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. சரியா? அவ்வளோதான் சார். அடுத்தது ஃபைனலாக இதையும் கம்பைன் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டபுள் இம்ப்ளைஸ் வந்திருக்கு. டபுள் இம்ப்ளைஸ்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ட்ரூனா ப்ளஸ்ஸு, ஃபால்ஸ்னா மைனஸ். பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இன்ட்டு ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், ஃபால்ஸு. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்னால ட்ரூ, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால மைனஸ், ஃபால்ஸ். தட்ஸ் ஆல். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிங்கிள் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ முன்னாடி பார்த்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபால்ஸாக வந்துச்சு, கான்ட்ரடிக்ஷன் சொன்னோம். அடுத்த சம்மில் எல்லாமே ட்ரூவாக வந்துச்சு, டாட்டாலஜின்னு சொன்னோம். இதில் ட்ரூ ஃபால்ஸ் எல்லாமே கலந்து வந்ததுனால இதுக்கு பேர் என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா கண்டின்ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். மறந்துடாதீங்க. இந்த லைன் வந்து கண்டிப்பாக நம்ம எழுதியிருக்கணும். இது எழுதாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் போயிடும். ஸோ டேபிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 மார்க் தான் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அந்த கண்டின்ஜென்சிங்கிற வேர்டு எழுதணும். சரியா? அடுத்து அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதா. இதில் பார்த்தீங்கன்னா PQ வந்திருக்கு, P ஜாயின் Q, நெகேஷன் P இதெல்லாம் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாமே என்ன சார் வந்திருக்கு அப்படின்னா ஆன்சரில் ட்ரூ வந்தனால இது வந்து டாட்டாலஜி அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். ஓகேப்பா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாலஜி, கான்ட்ரடிக்ஷன், கண்டின்ஜென்சி அந்த இதுக்கு ஒவ்வொரு மாடலுக்கு ஒரு சம் போட்டோம் சார். இது இல்லாமல் வேறு மாதிரி எப்படி சார் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இதே ட்ரூத் டேபிள்லேயே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நமக்கு எப்படி நம்ம சம்லாம் ப்ரூஃப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, LHS ஈக்குவல் டு RHS அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஒரு கொஸ்டின் இருக்கும், ரைட் சைடில் ஒரு கொஸ்டின் இருக்கும். இது ரெண்டும் போத் ஆர் சேம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான பார்ட் ஒன்று இருக்குது. இது எல்லாமே ட்ரூத் டேபிள் காமனாகவே ஒரே டேபிளில் எல்லாமே போட்டுடலாம். இப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா P இருக்குது சார், Q இருக்குது. ஸோ Pக்கு Qக்கு ஒரு காலம் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா P இம்ப்ளைஸ் Q இருக்குது, இதுக்கு ஒரு காலம் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நெகேஷன் P வேணும், அதுக்கு ஒரு காலம் கிரியேட் பண்ணிட்டேன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த இடத்துல ஒரு காலம் கிரியேட் பண்ணியாச்சுங்க சார். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இது PQ இதுக்கு நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்ததான் அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை வச்சு அதை வச்சு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த டேபிளை வந்து நான் ஃபில் பண்ணிடுறேன். அடுத்து நெகேஷன் P சார், இதுக்கு ஒரு காலம் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நெகேஷன் Pயையும்
யாரையும் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா கியூவையும் கம்பைன் பண்ணி எழுதணும். இப்போ வி வந்ததுனால ஒரு ட்ரூ வந்தாலே ட்ரூ சார் எழுதிட்டோம். இதை கன்க்ளூஷன் கொடுத்துட்றோம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக இதில் வந்து டாட்டாலஜி, கான்ட்ரடிக்ஷன், கண்டின்ஜென்சி அதெல்லாம் நம்ம எழுத வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே சோ தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் வந்து இந்த காலம் இருக்குது. ஸோ இதோட காலத்தை பாருங்கள், இதில் உள்ள எலமெண்ட்ஸை பாருங்கள், இதில் உள்ள எலமெண்ட்ஸு, அப்புறம் இதில் உள்ள எலமெண்ட்ஸ் பாருங்கள். இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சேமாக இருக்கா பாருங்கள். இங்கேயும் ட்ரூ வந்திருக்கு, ட்ரூ வந்திருக்கு, இங்கேயும் ஃபால்ஸ் வந்திருக்கு, ஃபால்ஸ் வந்திருக்கு, ட்ரூ வந்திருக்கு, ட்ரூ வந்திருக்கு, ட்ரூ வந்திருக்கு, ட்ரூ வந்திருக்கு. ஸோ சேமாக இருக்கிறதுனால நம்ம எழுதணும். ஸோ தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் காலம் ஆர் ஐடென்டிக்கல் அப்படின்னு எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனலாக இந்த கொஷினை எடுத்து எழுதணும் சார். இதுக்கு ஒரு மார்க் உண்டு உங்களுக்கு கீழே. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நான் வேல்யூஸ்லாம் போகிறப்ப பார்க்குறப்ப இந்த டேபிள் போட்டிருப்பாங்க, பட் இந்த ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுக்காம எழுதாமல் விட்டுருவாங்க. அப்போ இந்த டேபிளுக்கு 4 மார்க் மட்டும் தான் கிடைக்கும், இதுக்கு ஒரு மார்க் கிடைக்காம போயிடும். அதனால் மறந்துடாதீங்க, இந்த இடத்துல நம்ம இதை கண்டிப்பாக நம்ம இதை எழுதியிருக்கணும். அப்படி எழுதினா தான் 5 மார்க் கிடைக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். லாஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா சார் இது பாருங்கள் சார், ஒரு பெரிய டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் தான் எல்லாருமே நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த கொஸ்டினில் பி வந்திருக்கும், கியூ வந்திருக்கும், பட் இதில் மட்டும் எக்ஸஸாக பாருங்கள் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டைம் வந்திருக்கும் சார். ஸோ ரூல் எல்லாம் எதுவுமே மாறாது. இந்த 6 வந்தால் மட்டும் என்னன்னா மொத்தம் 8 ரோ எழுதணும் சார். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிக்யூஆர்னு போட்டு 4 ரோ மட்டும் தான் எக்ஸாமில் எழுதியிருப்பாங்க. அதில் மட்டும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு டேபிளில் 5 மார்க்கில் கேட்பாங்க. அதனால் இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 6 அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வந்துச்சுன்னா பிக்கு ஒரு காலம், கியூக்கு ஒரு காலம், ஆருக்கு ஒரு காலம் நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? இதில் மட்டும் 8 ரோ எழுதணும். பாருங்கள் எப்படி இந்த ஆர்டரையும் மாற்றாதீங்க. ஏன்னா கீ இப்படி தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே 4 ட்ரூ சார். இந்த பியில் எழுதுறப்ப ஃபஸ்ட் எடுத்தோன்னே 4 ட்ரூ, அப்புறம் அடுத்து 4 ஃபால்ஸ். இந்த ஆர்டர் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இங்கே பார்க்குறப்ப கியூவில் பார்க்குறப்ப 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், அப்புறம் 2 ட்ரூ, அப்புறம் 2 ஃபால்ஸ். அதே மாதிரி இங்கே பார்க்குறப்ப ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் அப்படின்னு ஆர்டர் அப்படியே மாற்றி இந்த ஆர்டரை மாற்றாமல் கரெக்டாக எழுதுங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். அதனால் ஃபஸ்ட்டில் பியில் 4 ட்ரூ 4 ஃபால்ஸ், கியூவில் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், இதில் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிடும். மற்றபடி ரூல் எல்லாமே ஒன்று தான் சார். அதில் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நம்ம 8 ரோ மட்டும் எழுதணும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் திருப்பி இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெகேஷன் பினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். பினா அதனுடைய ஆப்போசிட். நெகேஷன் பி இம்ப்ளேஸ் கியூ ஆர் அப்படின்னா நெகேஷன் பியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கொஷினாக வச்சுக்கணும், ஆரை வந்து ஆன்சராக வச்சுக்கணும். அதை வச்சு நம்ம கொஷின் தப்பு அப்படின்னா மார்க் வந்துடும், கொஷின் கரெக்டு நீங்கள் எழுதுனது கரெக்டாக இருந்தால் மார்க் வந்துடும். அந்த கான்செப்ட் வச்சு இதை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து பி டபுள் இம்ப்ளேஸ் கியூனா ட்ரூனா ப்ளஸ், கியூனா மைனஸ், ட்ரூனா ப்ளஸ், எஃப்னா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மைனஸ் சொல்லியிருப்பேன். அந்த ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் கான்செப்ட் வச்சு இது போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுத்துட்றோம். ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் இந்த காலத்தில் உள்ள எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி இங்கே ஃபைனல் ஆன்சர் கொடுத்துருப்போம். இதில் எதுவுமே கொஸ்டின் நம்ம கேட்கல, ஜஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கன்சிடர் த ட்ரூத் டேபிள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம அதனால் இந்த ஃபைனல் ஆன்சரோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முடிச்சுக்கலாம். கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. ட்ரூத் டேபிள் மட்டும் தான் கேட்டிருக்காங்களா இல்லை டாட்டாலஜியா, கான்ட்ரடிக்ஷனா, கண்டின்ஜென்சியான்னு கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. அது கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபைனல் ஆன்சரை வச்சு நம்ம கண்டிப்பாக கன்க்ளூஷனுக்கு கொடுக்கணும். ஸோ இதில் முக்கியமாக அதான் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மறந்துடாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா டாட்டாலஜியா, கான்ட்ரடிக்ஷனா, கண்டின்ஜென்சியான்னு கேட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக நம்ம எழுதியிருக்கணும். மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த சோ தட் ப்ரூவ் தட் கொஸ்டினில் பார்க்குறப்ப இந்த ஃபைனல் ஆன்சரை கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னா இதில் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு மார்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன க்ளூலாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இதோட இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.